தொடர்ச்சியாக இந்த அரங்கிலே செல்வன் கோகுலன் பவனீஸ் அவர்களுடைய பேச்சு இடம்பெற இருக்கின்றது. எங்களுடைய லுசுவனில் அமைய பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தினை பற்றி இங்கே பேச வருகின்றார் செல்வன் கோகுலன் பவனீஸ் அவர்கள். இங்கே உற்சாகமான கைக்கிரகோசம். சங்காலி மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கு ராஜராஜேஸ்வரி அன்னையை ஒரு நிமிடம் உளமாற வேண்டி நான் உங்கள் முன் எடுத்தியம்ப வந்த விடயம் ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் உருவான வரலாறு பற்றியதாகும். சுவிஸ் மற்றும் லுட்சன் பக்தி அடியார்களின் பேராதரவோடும் விருப்பத்திற்கு அமைவாகவும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் 24/1/2016 ஞாயிற்றுக்கிழமை தைப்பூச நன்னாளில் அம்மனின் திருவுருவப்படம் வைத்து லுட்சன் ரோஸ் நதிக்கரை ஓரமுள்ள கத்தோலிக்க தேவாலயத்தில் ஆரம்பமானது. பல இடங்களில் பெரியதோர் புதிய இடம் தேடி இறுதியாக ராஜராஜேஸ்வரி அம்மனின் திருவுருவ எம்மன்பிற்கு எம்மி நதிக்கரை ஓரம் 11/9/2016 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி தொடக்கம் 9 மணி வரை உள்ள சுப நேரத்தில் சங்குஸ்தாபனம் நடைபெற்று ஆலய நிர்மாண பணிகள் ஆரம்பமானது. அம்பாளின் திருவுருளாலும் அற்புதங்களாலும் புதுமையினாலும் ஆலய கட்டுமான பணிகள் எவ்வித தடைகளுமின்றி மிக விரைவாக நிறைவு பெற்று கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பமாகி 4/6/2017 அன்று அம்பாளுக்கு குடமுழுக்கும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 11 தினங்கள் மண்டலாபிஷேக பூசைகள் நடைபெற்று 14/6/2017 அன்று சங்காபிஷேகத்துடன் நிறைவேறி அம்பாள் மக்களுக்கு அருள்மொழி பொழிய ஆரம்பித்து விட்டாள். வருடம் தோறும் கணபதி ஹோமம் வாஸ்து ஹோமத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 10 நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது. பக்த அடியார்கள் மனதார வேண்டி நிற்கும் வேண்டுதல்களை நிறைவேற்றி புதுமையான சக்தி மிக்க அம்பாளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்னை ராஜராஜேஸ்வரி. சாந்த சுரூபிணியாகவும் ஸ்ரீ சக்கர நாயகியாகவும் சரணாகதைந்த பக்தர்களை விரைந்து வந்து காக்க இடது காலை மடித்து வலது காலை ஊன்றி கருணை புரியும் தெய்வமான அன்னை ராஜராஜேஸ்வரியின் பெருமைகளை வார்த்தைகளால் இயம்ப முடியாது. ராஜராஜேஸ்வரி அன்னையின் புதுமைகள் அற்புதங்கள் பெருமைகள் மெய்யடியார்களுக்கு உலங்கை நெல்லிக்கனியாகும். எதிர்காலத்தில் ராஜராஜேஸ்வரி அன்னையின் ஆலயம் சிறப்பாக வளர்ந்து பெரியதோர் கற்கோயிலாக மாறுவதற்கு முண்டாசு கவி பாரதியின் வரிகளுக்கிணங்க நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் அவர்களால் முடிந்த சரிய தொண்டுகளையும் செய்ய நாங்கள் அனைவரும் உளமாற ஒன்றுணைய வேண்டும் என்று கூறிய சிற்றுரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். செல்வன் கோகுலன் பவனேஸ் அவர்கள் ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயம் எப்பொழுது தோற்றம் பெற்றது, அதனுடைய சிறப்புகள் என்னவாக இருக்கின்றது என்பதனை தெளிவாக இங்கே பேசியிருந்தார். அவருடைய இந்த சைவ பணியானது பணியோடு மட்டும் நின்று விடவில்லை. இவர் ஆலயங்களிலே பல பணிகளை செய்பவர். ஒரு சிறுவனாக இருந்தாலும் ஐயாவினுடைய ஆலயத்திலும் சரி ஏனைய ஆலயங்களிலும் சரி சரியை தொண்டுகளை செய்யக்கூடிய ஒரு சிறுவன். சிறுவயதிலிருந்தே அதிலே விருப்பமுடன் செயற்பட்டு வருகின்றார். அது மட்டுமல்ல, இந்த லுசர்ன் மாநிலத்திலே சைவநெறி பாடத்தினை கல்வி சேவையினால் நடத்தப்படுகின்ற சைவநெறி பாடத்தினை எழுதி தேர்ச்சி பெற்றவர் இவர். அதுக்காக உங்களுடைய பாராட்டுக்களை கொடுத்து விடுங்கள். இப்பொழுது வேறு மாணவர்களும் அந்த பாடத்தினை எழுதி வருகின்றார்கள். ஆனால் லுசர்ன் மாநிலத்திலே நான் நினைக்கின்றேன் இவர்தான் முதலில் சைவநெறி பாடத்தினை எழுதி அதில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கின்றார். நாங்கள் இப்பொழுது சைவ நெறியை நாங்கள் படிப்பதே இல்லை. அங்கே நாட்டிலே நாங்கள் 11ஆம் ஆண்டு வரையும் நாங்கள் சைவ நெறியை படிப்போம். பிறகு தொடர்ச்சியாக அது ஆர்ட்ஸ், கொமர்ஸ், சயின்ஸ் அண்ட் பிரிக்கேக்குள்ள அது வேறு மாதிரி போய் கொண்டிருக்கு. ஆனால் இங்கே அந்த சைவ நெறியை படிப்பவர்கள் சரியான அரிது. ஆனால் இந்த சிறுவன் அதனை விரும்பி படித்து
விரும்பி படிப்பது மட்டுமல்லாமல் சைவ பணிகளையும் செய்து வருகின்றார். உற்சாகமான பாராட்டுகள், உங்களுடைய பணி தொடரட்டும். இவருக்குரிய கௌரவிப்பினை வழங்குவதற்காக திருமதி மதி உதயகுமார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். மன்னிக்க வேண்டும், திருமதி வசந்தகலாதேவி கனகலிங்கம் அவர்களை கௌரவிப்பினை வழங்குவதற்காக மேடை கலைக்கின்றோம்.